அனைவருக்கும் வணக்கம். 2025க்கான ஸ்டடி பிளான் ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி, ரயில்வே அண்ட் ஐபிபிஎஸ், ஸோ இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கான 2025க்கான ஸ்டடி பிளான். ஸோ என்ன ஸ்டடி பிளான்? ஸோ அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றதுல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ எந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஒரு கேலண்டர் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எஸ்எஸ்சி கேலண்டர் விட்டுருக்காங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம அப்பியர் ஆகணுன்றது கிடையாது. அதனால் அப்பியர் ஆனால் அது தப்புனும் கிடையாது. ஓகேவா? பட் நம்ம என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி, ரயில்வே அண்ட் பேங்கிங், ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து இது 3க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், எஸ்எஸ்சி, ரயில்வே அண்ட் பேங்கிங். பட் இந்த 3க்குமேவும் டிஃப்ரெண்ட் சிலபஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ எஸ்எஸ்சியில் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரயில்வேல வேறு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பேங்கிங்கில் வேறு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் 3 எக்ஸாமுக்கும் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா, இந்த 3 எக்ஸாமில் எது டஃபஸ்ட்டு எக்ஸாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் பேங்கிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ பேங்கிங் விட்டுருங்க, இப்போ எஸ்எஸ்சியில் சிஜிஎல் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எஸ்எஸ்சியில் சிஜிஎல் அப்படின்றது வந்து இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ரேங்க்குக்கான எக்ஸாம். ஸோ அப்போ நீங்கள் 3 எக்ஸாமுக்குமே அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதை ஏன் நான் இப்போ இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி அப்ளை பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு எஸ்எஸ்சி கால் ஃபார் வருது அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்பியர் ஆவாங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க. தென் பின்னாடியே ரயில்வே வரும், ரயில்வேவும் அப்ளை பண்ணுவாங்க. தென் ரயில்வே எக்ஸாம் எழுதுவாங்க, தென் பேங்கிங் வரும், பேங்கிங் எழுதுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான கோல் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஒரு கோலை செட் பண்ணுங்கள். ஏன் அந்த கோலை நான் செட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கோல் இருந்தால் நீங்கள் அதை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க, அதுக்கான ப்ரிப்பரேஷன் உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரி சார், நான் எப்படி கோல் செட் பண்ணுறது? ஸோ எனக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க. ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்தந்த எக்ஸாம் இருக்குது, எஸ்எஸ்சியில் இந்தந்த போஸ்டிங் இருக்குது, ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ போஸ்டிங் அப்படின்றது வந்து சம் இன்ஸ்பிரேஷன். ஓகேவா? ஸோ என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறீங்க, உங்கள் காலேஜுக்கோ உங்கள் ஸ்கூலுக்கோ ஏதோ ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்கலாம். ஸோ அவங்க ஒரு டெசிக்னேஷனில் இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு இன்ஸ்பயராக எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் உங்களோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு கோல் செட் பண்ணுறது எதுக்காக அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோடையே சொல்கிறேன், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான். இப்போ எங்கள் சீனியர் ஒருத்தங்க இருந்தாங்க, நேம் மென்ஷன் பண்ணலாம், தப்பு இல்லை. நேம் வந்து கருப்புசாமி. ஓகேவா? ஸோ அவர் வந்து நான் என்சிசியில் இருக்கும்போது எனக்கு அவர் சீனியராக இருந்தார். ஸோ அவருடைய எய்ம் என்ன அப்படின்னா டிஎஸ்பி ஆகணுன்றது. ஸோ அவர் வந்து டிகிரி முடிச்சிட்டாரு. ஓகேவா? டிகிரியில் தான், காலேஜில் தான் எனக்கு 2 செட்டு மூத்தவர். ஓகேவா? நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அவர் 3rd இயர். ஸோ அவருடைய எய்ம் என்ன அப்படின்னா டிஎஸ்பி, டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஸோ அதுக்கு குரூப் 1 எக்ஸாம் எழுதணும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதணும். ஸோ அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னா என்சிசி முடித்தார், டிகிரி முடித்தார். டிகிரி முடித்ததுக்கப்புறம் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தார். குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சைட் பை சைடு வர்ற எல்லா எக்ஸாமும் எழுதுவார். அது எதுக்காக எழுதுவார் அப்படின்னா ப்ராக்டிஸ்க்காக எழுதுவார், ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக. ஸோ அப்படி எழுதும்போது ஃபஸ்ட் அவருக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா கான்ஸ்டபிள் போஸ்ட் கிடச்சிருச்சு. ஸோ கான்ஸ்டபிள் ஆகி உள்ளே போயிட்டார். நான் வந்து டிஎஸ்பிக்கு தான் படித்தேன், நான் டிஎஸ்பி தான் ஆவேன் அப்படின்னு அவர் நினைக்கல. ஸோ அவர் கான்ஸ்டபிள் கிடச்சது, கான்ஸ்டபிள் போயிட்டார். ஸோ அப்போ அவர் ஃபினான்ஷியலி ஒரு பவுண்டரிக்குள்ளே வந்துட்டார். வீட்டில் வந்து ஃபினான்ஷியலி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதுலேயே விடலை அவர். அவருடைய எய்ம் என்ன அப்படின்னா டிஎஸ்பி ஆகணுன்றது. தென் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணார். ஆஃப்டர் தட் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதினார். சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி இப்போ கரண்ட்டாக அவர் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார். எங்கே இருக்கார் அப்படின்னா நம்ம தென்காசியில் சப் இன்ஸ்பெக்டராக இப்போ இருக்கார். ஸோ ஃபியூ டேஸ் பேக் தான் நான் அவரை மீட் பண்ணேன். ஸோ அதனால தான் நான் அதை உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இப்போ அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோலை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ டேரக்ட் டிஎஸ்பி ஆகணும்னு அவர் நினச்சாரு. ஃபஸ்ட்டு அவருக்கு கிடைச்சது கான்ஸ்டபிள்.
ஸோ நான் டிஎஸ்பி தான் அவன் கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படின்னு அவர் விடலை. ஸோ தென் அவர் எதுக்கு மூவ் பண்ணார் அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் கிடச்சது. அதாவது அவர் டிஎஸ்பிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணார், பட் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்ததுனால எழுதினார். ஸோ டிஎஸ்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு அப்படி தான் அவருடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவர் சொன்னதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஸோ சான்ஸ் கிடச்சா அவரை கூட நான் பேச வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஎஸ்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணார். ஃபஸ்ட்டு கான்ஸ்டபிள் எக்ஸாம் இருந்தது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக அட்டன் பண்ணார். ஸோ கான்ஸ்டபிள் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக அவருக்கு கிடச்சது. ஏன்னா அவருடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டாண்டர்ட் எதுக்கு ஈக்குவலாக இருந்தது? டிஎஸ்பிக்கு ஈக்குவலாக இருந்தது, குரூப் 1க்கு ஈக்குவலாக இருந்ததுனால கான்ஸ்டபிள் ஈஸியாக இருந்தது. உள்ளே போயிட்டார். உள்ளே போய் ஒரு 3-4 இயர்ஸில் அடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். அப்பயும் ஒரு குரூப் 1க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தென் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வருவோம், அது அப்பியர் ஆனார். சப் இன்ஸ்பெக்டர் ஈஸியாக கிடச்சிது. இப்போ ப்ரெசண்ட்டில் அவர் சப் இன்ஸ்பெக்டராக தென்காசியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. தென் ஃபர்தராக இப்போ அவர் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ எப்படி மோட்டிவேட் பண்ணுறது நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். தென் அதுக்கான ப்ராக்ரஸ். ஸோ அந்த எக்ஸாம் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணணும், என்ன சிலபஸ் இருக்குது, எப்படி நம்ம எக்ஸாம் எழுதணும், ப்ரீவியஸில் என்ன கட் ஆஃப் கேட்டிருக்காங்க, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த போஸ்டிங் எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நூக்கணக்கான உங்களுக்கு அனலைஸ் இருக்கணும். தூங்கும்போது கூட அந்த மைண்டு மட்டும் தான் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகணும். அந்த ப்ராக்ரஸ் என்ன அப்படின்னு வேணும் அப்படின்னா நான் ஒரு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சான்ஸ் கிடைக்கும்போது 12th ஃபெயில் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, ஒரு ஃபிலிம். அந்த ஃபிலிமை சான்ஸ் கிடைச்சா பாருங்கள். ஓகேவா? 12th ஃபெயிலு. ஸோ இந்த எக்ஸாம் என்ன அப்படின்னா 12th ஃபெயிலு. இந்த எக்ஸாம் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டும் பார்க்க வேண்டிய படம். இந்த படம் இது ரியலாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய ட்ரூ ஸ்டோரி. ஓகே, அந்த ஸ்டோரியை நான் ரிவீல் பண்ணல, நீங்கள் அந்த படம் பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ எங்கேருந்து அவர் ரொம்ப கீழேருந்து வந்திருப்பார். ஸோ என்ன பேக்ரவுண்ட் அவருக்கு, அவர் எப்படி வந்தார் அப்படின்றத நீங்கள் அந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அவங்களால முடியும்னா நம்மளாலேயும் முடியும், யாராலையும் எதுவும் முடியாதுன்றது கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுங்கள். ஒரு கோல். இந்த கோல் அப்படின்றது வந்து ஒரு டெசிக்னேஷன். இந்த போஸ்டிங் தான் நான் வேணும், இந்த போஸ்டிங் எனக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்எஸ்சியில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எஸ்எஸ்சியில் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர்லேருந்து இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, எஸ்எஸ்சியில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அந்த போஸ்டிங்கில் என்னென்ன பண்ணுறாங்க. இப்போ எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர்னா என்ன, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர்னா என்ன, அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர்னா என்ன, அதே மாதிரி ரயில்வேல என்னென்ன இருக்குது, பேங்கிங்கில் என்னென்ன இருக்குது, இது எல்லாமே நூக்கன்கான சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு மோட்டிவேட் இருக்கணும், இந்த இதில் நான் போய் உட்காரணும், இந்த இது எனக்கு வேணும் அப்படின்றது தெரிஞ்சால் நீங்கள் அங்கே போகலாம். ஸோ இப்போ நிறையா பேருடைய கொஸ்டின், சார் நான் 12th தான் முடிச்சிருக்கேன். நிறைய பேர் பண்ணுற கொஸ்டின், கேட்குற கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் நான் 12th தான் முடிச்சிருக்கேன், பட் எனக்கு ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணுன்றது எய்மு. ஸோ அதுக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரியலாக நடந்தது. அவரும் எங்கள் சீனியர் தான். ஸோ அவர் வந்து என்னோட ஒரு 6 years மூத்தவர். நேம் வந்து ஸ்ரீனிவாசன். ஸோ அவரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கார். ஏன் நான் இவங்க 2 பேரை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப கீழே இருந்து வந்தவங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட்னு பார்த்தா எதுவும் கிடையாது. 2 பேருடைய அப்பா அம்மாவும் கூலி வேலை செய்கிறவங்க தான். பட் இப்போ அவங்க ஒரு கோல் செட் பண்ணாங்க, அந்த கோலை நோக்கி ப்ராக்ரஸ் பண்ணாங்க, எஃபர்ட் போட்டாங்க, அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. ஓகேவா? ஸோ சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் அவங்கள மீட் பண்ண வைக்கிறேன். ஒரு இன்டர்வியூ மாதிரி கூட நான் எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ அந்த இவர் நேம் வந்து ஸ்ரீனிவாசன். நாங்கள் ஸ்ரீனி அப்படின்னு கூப்பிடுவோம், அண்ணன் தான் கூப்பிடுவோம், ஸ்ரீனி அண்ணன். அவர் என்ன அப்படின்னா காலேஜ் ட்ராப் அவுட். அவர் என்சிசியில் தான் இருந்தார். அவர் என்சிசியில் இருக்கும்போது கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்தது. அவருடைய எய்ம் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணுன்றது. ஓகேவா? இவர் டிஎஸ்பி எய்ம் பண்ணல, சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணார். பட் ஃபேமிலி சுச்சுவேஷனால் காலேஜ் படிக்கும்போதே கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதினார். கான்ஸ்டபிள் கிடச்சது. காலேஜை ட்ராப் அவுட் பண்ணிட்டார். காலேஜை ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணலை. டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமல் செகண்ட் இயர்லேயே ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகிட்டார். தென் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆனதுக்கப்புறம் அவர் கமாண்டோ கோர்ஸ் பண்ணார். போலீஸில் கமாண்டோ கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸ் முடித்தார். கமாண்டோவாக இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years கமாண்டோவாக இருந்தார். கமாண்டோ கோர்ஸு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமாண்டோவாக இருந்தால் கேட்டு பாருங்கள். ரொம்ப டைட்டான ஒர்க்கு, ப்ரெஷரான ஒர்க்கு. ஓகேவா? மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதில் இருந்தும் படித்து இப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணி சென்னையில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அதே சென்னையில் கமாண்டோவாக இருந்தவர்
இன்றைக்கி அதே சென்னையில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலுக்கான ப்ராக்ரஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சியில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, ரயில்வேல என்னென்ன போஸ்டிங் இருக்குது, பேங்கிங்கில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எய்தர் இப்போ நீங்கள் 12th தான் முடிச்சிருக்கீங்க, பட் உங்களுக்கு எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் ஒரு எய்ம் இருக்கா, சந்தோஷமாக பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ 12th குவாலிஃபிகேஷனுக்கு என்ன எக்ஸாம், பட் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ ஸ்டாண்டர்டுக்கு இருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கான ஈக்குவலண்ட் போஸ்ட் நீங்கள் பண்ணியிருக்கணும், ஈக்குவலண்ட்டான ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அது ப்ரிப்பரேஷன் வந்துட்டு 12th குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கோ நீங்கள் அதை எழுதிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் ஃபினான்ஷியலி ஒரு செக்யூராக வந்துடுவீங்க. தென் நீங்கள் ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய எஸ்பிஐ பிஓ ஆர் ஐபிபிஎஸ் பிஓ, எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் ஆர் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், வாட் எவர் இட் இஸ், ஜேஇ, அதுக்கு என்ன டிகிரி படிக்கணுமோ அதை கரஸில் பண்ணலாம். கரஸில் பண்ணி நீங்கள் போஸ்டிங் எழுதலாம். ஓகேவா? ஸோ கரஸில் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு குவாலிஃபைடு தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட், ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணுங்கள். அது எந்த ஜாபாக வேணா இருக்கட்டும். ஓகேவா? எனி ஜாப், வாட் எவர் இட் இஸ். இப்போ நான் வந்து 12th தான் குவாலிஃபைடு, என்னால் உங்களுக்கு என்ன கோல் பிடிச்சிருக்கோ, எந்த ப்ராப்பர் டெசிக்னேஷன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஒன் டே ஆர் 2 டே ஸ்பெண்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. யூடியூப்பில் நம்ம எவ்வளவோ பார்க்குறோம். யூடியூப்லேருந்து அந்த ஜாபுக்கான ப்ரொஃபைலை பாருங்கள். எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர்னால் என்ன, அவங்களோட யூனிஃபார்ம் என்ன, அவங்களுடைய ஒர்க் என்ன, அவங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன, எங்கே போஸ்டிங் போடுவாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி, ஸோ எல்லாமே சர்ச் பண்ணுங்கள். பேங்கிங் போனீங்க அப்படின்னா ஒரு பேங்க் நீங்கள் போகிறீங்க, பிஓ என்ன பண்ணுறாங்க, கிளரிக்கல் என்ன பண்ணுறாங்க, மேனேஜர் என்ன பண்ணுறாரு, ஸோ எல்லாம் கேதர் பண்ணுங்கள். கூகுளில் எல்லாமே இருக்குது, எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. ஸோ அது எல்லாமே ப்ராசஸ் பண்ணுங்கள். ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் உங்கள் கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரஃப் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு மேக்ஸை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி பார்க்குறதா இருக்கட்டும், என்ன பண்ணாலும் உங்கள் நேம் வித் டெசிக்னேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் நேம் வந்து ஏதோ ஒரு XXXன்னு வச்சுக்கலாம், ஸ்பெசிஃபை பண்ணல, இது உங்கள் நேம். உங்களுடைய போஸ்டிங் என்ன அப்படின்னா எஸ்பிஐ பிஓ, அப்போ உங்கள் நேம் போட்டு கீழே எஸ்பிஐ பிஓன்னு போடுங்க. இல்லை எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா உங்கள் நேம் போட்டு கீழே எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர்னு போடுங்க. ஓகேவா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது 100% ஒர்க் ஆகும். ஓகேவா? 100% இல்லை, 1000% இது ஒர்க் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே உங்கள் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் நேம்னா தினேஷ்குமார், எஸ்பிஐ பிஓ, தினேஷ்குமார் ஸ்டேட் பேங்க் மேனேஜர், ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் எழுதி வைங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் அதை உள்ளே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ப்ராசஸ் அது பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கான ரிலவெண்ட்டான என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக வரும். இது 100% இல்லை, 1000% ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது நம்பணும், 100% நம்பணும் அப்படின்னா நீங்கள் ஜாபை தவிர்த்து சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாரோ உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு பைசா தர வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை வந்து இதுக்கு நிறைய மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. நிறைய தமிழில் வந்து நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. 2 கிளாஸ் மெத்தட்ஸ் ஆன் வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? நிறைய இருக்குது இதில். ஓகேவா? இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேனிஃபெஸ்டேஷன் போடுங்க, நிறையா வரும். அதில் சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு இது ட்ரை பண்ணுங்கள். அது ஒர்க் அவுட் ஆனால் இதில் உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஓகேவா? ஓகே. இப்போ இதெல்லாம் ஓகே சார். இப்போ நம்ம சைடில் இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சைடில் இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? மேக்ஸ் ஸ்பெஷல் பேட்ச் 2025 ஆன் யூடியூப், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இந்த வீடியோவை நம்ம எப்போ போஸ்ட் பண்ணுவோன்றது தெரியாது. ஓகேவா? ஏன் தெரியாது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு. ஸோ நம்ம ஒரு வீடியோ போடுறதுக்கு லாங்காக போது ஊடால போய் கட் ஆயிடுது. நெட்வொர்க் நோ இன்டர்நெட் அக்சஸ் அப்படின்னு வருது. ஏன்னா நம்ம ஏரியாவில் நம்ம தான் ஒய்ஃபை கனெக்ஷன் ஃபஸ்ட்டு இழுத்ததுனால கனெக்ஷன் வந்து ட்ராப் அவுட் ஆகுது. ஸோ அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஃப்ரைடே வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்போ ஃபிக்ஸ் ஆகுதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ் ஆனவுடனே உங்களுக்கு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும். ஓகே. ஸோ எப்போ பப்ளிஷ் ஆகுன்றது எனக்கு தெரியல. ஸோ வரும்போது உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும்.
எப்போ அது ரெக்கவர் பண்ணுறோன்னா அப்போ உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். ஸோ யூடியூப்பில் நம்ம என்னென்ன கொடுக்குறோம், விச் மீன்ஸ் இது எல்லாமே யூடியூப்பில் உங்களுக்கு கண்டென்ட்டாக வந்துடும். ஸோ யூடியூப்பில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் நம்ம ஆப்டிடியூட் மட்டும்தான் ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ ஆப்டிடியூடில் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கோம். அது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸில் டாபிக்ஸ் இதுதான். ஸோ பெய்டு கோர்ஸில் இதே டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பெய்டு கோர்ஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அதே தான் நம்ம யூடியூப்லையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் பெய்டு கோர்ஸில் பண்ண ப்ராப்ளம் இங்கே ரிப்பீட்டட் ஆகாது. பெய்டு கோர்ஸில் நம்ம சம் ப்ராப்ளம்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா அதே ப்ராப்ளம் இங்கே நமக்கு ரிப்பீட் ஆகாது. ஏன்னா பெய்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில சலுகைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அங்கே நம்ம என்னென்ன ப்ராப்ளம்லாம் டிஸ்கஸ் பண்ணமோ அந்த ப்ராப்ளம் இங்கே ரிப்பீட் ஆகாது. அதே ப்ராப்ளமை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ நம்ம யூடியூப்பில் போடுற ப்ராப்ளம்ஸ் வேறு, பெய்டு கோர்ஸில் போடுற ப்ராப்ளம்ஸ் வேறு. ஏன்னா பெய்டு கோர்ஸில் நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் போட்டிருப்போம். மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண முடியுமோ டில் நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ நம்ம யூடியூப்பில் உங்களுக்கு இது எல்லாத்துலேயும் இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுதான் சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ் எப்படி அப்படின்னா எஸ்எஸ்சி, ரயில்வே அண்டு பேங்கிங் இது மூணும் கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய சிலபஸ் தான் இது. ஓகே, இது மூணுமே கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய சிலபஸ். ஓகேவா? ஸோ இது எப்படி வரும்? ஸோ எப்பயும் போல் சொன்ன மாதிரி தான் மார்னிங் மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 11 AM வந்து உங்களுக்கு அரித்தமெட்டிக் கிளாஸ் வந்துடும். ஈவினிங் 7 PM வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் கிளாஸ் வந்துடும். நான் ஏன் எக்ஸாக்ட் டைம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ப்ராப்ளம் இந்த நெட்வொர்க் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக போட்டு விட்டுறலாம், ஷெடியூல் போட்டு விட்டுறலாம். ஓகேவா? ஸோ கட்டிங் அந்த ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது இடையில கட் ஆகிற ப்ராப்ளம் இங்கே இருக்காது. அதனால் நான் எக்ஸாக்ட் டைமிங் சொல்கிறேன், 11 AM அண்டு 7 PM. ஸோ டெய்லி உங்களுக்கு கிளாஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ கிளாஸஸ் மட்டும்தானா சார், அதில் என்ன பண்ணுவோம்? ஸோ கிளாஸஸ் எப்படி எடுப்போன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ கிளாஸஸ் எடுக்கிறது வந்து இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற ப்ராப்பர் ப்ரொசீஜரை நம்ம சொல்லிடுவோம். அதை ப்ராப்பராக ப்ரொசீஜரை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோமோ அந்த ப்ரொசீஜரை ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். ஏன் ப்ரொசீஜர் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஷார்ட்கட் அப்படின்றது எதில் இருந்து பில்ட் ஆகும்? ஸோ ஷார்ட்கட் வந்து டைரெக்டாக பில்ட் ஆகிடாது. இந்த ப்ரொசீஜரில் இருந்து தான் ஷார்ட்கட்டை நம்ம பில்ட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ப்ரொசீஜரில் இருந்து தான் ஷார்ட்கட்டை நம்ம பில்ட் பண்ணுறோம். எப்படி? ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆவரேஜே எடுத்துக்கலாம். இப்போ ஆவரேஜே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10, 20, 30 divided by 3 is equal to 20. இது நார்மல் ஆவரேஜோட ஃபார்முலா. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் is equal to average. பட் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பை சம் ஆஃப் அப்சர்வேஷன், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இல்லை, சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் நம்ம போட மாட்டோம். ஸோ இதிலிருந்து ஒரு ஷார்ட்கட் பில்ட் பண்ணுறோம். என்ன ஷார்ட்கட் பில்ட் பண்ணுறோம்? கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷன் வந்து அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறோம். தென் கொடுத்துருக்கிறது அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்தால் எக்ஸாக்ட் மிடில் டேர்ம் தான் நமக்கான ஆவரேஜாக வருது. ஸோ இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இது எல்லாமே நம்ம ப்ரொசீஜரில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத சொல்லிடுவோம். ஸோ ப்ரொசீஜர் சொன்னதுக்கப்புறம் அந்த ஷார்ட்கட் இருக்கு இல்லையா? ஸோ ஷார்ட்கட் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஷார்ட்கட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை தான் நம்ம ஷார்ட்கட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ப்ராப்ளமை நம்ம எத்தனை மெத்தடில் சால்வ் பண்ண முடியுமோ அது எல்லா மெத்தட்ஸும் எனக்கு தெரிஞ்ச மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணுன்றதை நான் ஃபைனலைஸ் பண்ண மாட்டேன். அந்த சாய்ஸ் உங்கள் கையில். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராப்ளம் இருக்கும், டீச்சிங் இப்படி தான் இருக்கும். ஸோ பெய்டு கோர்ஸில் போனாலும் ப்ராப்ளம் எல்லாம் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன். இந்த ப்ராப்ளம் இப்படியும் சால்வ் பண்ணலாம், இப்படியும் சால்வ் பண்ணலாம், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன்.
ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலான் இருப்பேன். ஏன் அந்த 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 வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மெத்தட் ஈஸியாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஓகேவா? எல்லாருக்கும் அதே மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஸோ இப்போ ஷார்ட்கட் தெரியணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏ அப்படின்ற பிளேஸில் இருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கே நம்ம எடுத்துக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை டின்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை ஈன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஏ அப்படின்ற பாயிண்ட்லேருந்து டி அப்படின்ற பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகணும். விச் மீன்ஸ் அங்கேருந்து நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணணும், ஏலேருந்து டிக்கு ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது எந்த பாத் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும், இதுதான் உங்களுடைய பாத். இங்கே போகிறதுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ டி அப்படின்ற பிளேஸை ரீச் பண்ணுறதுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது, ஏ டு இ டி. ஸோ உங்களுக்கு 2 பாத்துமே தெரிஞ்சால் தான் எது ஷார்ட்கட்டுன்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும். ரைட்? ஸோ உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் திரும்ப ரைட் எடுத்து திரும்ப லெஃப்ட் எடுத்து ரீச் ஆகணும். ஒரு சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படியே ரைட் எடுத்துருவாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு இந்த பாத் கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஒரு சில பேருக்கு இந்த பாத் கன்வீனியண்ட்டாக இருக்கும். 2 பேருக்குமே சப்போஸ் இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து 8 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம், இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து 4 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து அதே 4 கிலோமீட்டர், இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து சம் 6 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்போ கிலோமீட்டர் வைஸ் நம்ம செக் பண்ணும்போது இது 6 + 4 10 கிலோமீட்டர்ஸ் வரும் இந்த பாத்துக்கு. பட் இந்த பாத்துக்கு வந்து 12 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ எல்லாருக்கும் 10 கிலோமீட்டர்ஸ் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றது கிடையாது. ஒரு சில பேருக்கு 12 கிலோமீட்டர்ஸும் கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஏன்னா இங்கே ஓவர் டிராஃபிக்காக கூட இருக்கலாம். ஓகேவா? நிறைய கால்குலேஷன் இருக்கலாம், அந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த கால்குலேஷன் வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் எல்லாருக்கும் இந்த பாத் ஈஸியாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு சில பேருக்கு இந்த பாத்து கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த பாத்தை இப்போ சப்போஸ் இந்த டைப்பில் இந்த மெத்தடில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது 30 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு சில பேருக்கு இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறதும் 30 செகண்ட்ஸ் ஆகலாம். கால்குலேஷனில் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மெத்தடில் தான் செய்யணுன்றதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஓகே? ஸோ அப்போ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது நீங்கள் அந்த மெத்தடை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, ப்ரொசீஜர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். தென் அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகே? ஸோ தென் இதுக்கப்புறம் என்ன, மார்க் டெஸ்ட். ஏன்னா மார்க் டெஸ்ட் மட்டும்தான் உங்களுடைய செல்ஃப் எவாலுவேஷன். ஓகேவா? நீங்கள் ப்ராப்ளம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவ்வளோ எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஃப்ரம் 1980, 1950, 90 சம்திங்லேருந்து கொஸ்டின்ஸ் நமக்கு கிடைக்குது, 1980s நமக்கு கிடைக்குது. அப்போ எத்தனை கொஸ்டின்ஸ் நடந்திருக்கும், எத்தனை எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும், எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், எவ்வளோ இது கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேதர் பண்ணி தானே இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால் கொஸ்டின்ஸ் என்னார்மஸாக இருக்கும். பட் அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கோர்ஸை முடிக்க முடியாது. ஸோ இப்போ நம்மளுடைய பெய்டு கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸாக கேட்டகரி வைஸாக பிரிச்சிருப்போம். மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடியூலில் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாடியூல் நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணும்போது ஓகே ஃபஸ்ட்டு ஆவரேஜ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எழுதிருப்போம். ஃபஸ்ட்டு ஆவரேஜ்னா ஆவரேஜில் பேசிக்காக அந்த கொஸ்டின் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின். தென் அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட், தென் அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட், தென் அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட், ஸோ தென் டிஃபிகல்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3 எக்ஸட்ரா மாடியூல் 11 or 12 வரைக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் கொஸ்டின்ஸை எப்படிலாம் செக்ரிகேட் பண்ண முடியுமோ அப்படி செக்ரிகேட் பண்ணி நம்ம கிளாஸஸ் எடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம யூடியூப்லேயும் இருக்கும், வேறு டிஃப்ரென்ஷியேட் இருக்காது. பட் அங்கே கேட்குற கொஸ்டின் இங்கே நம்ம கேட்க மாட்டோம். அங்கே நம்ம என்ன ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோமோ அதே ப்ராப்ளம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா பெய்டு கோர்ஸில் ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்க அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே ப்ராப்ளம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அது வேலிடாக இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் அங்கே டிஸ்கஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் வேறு,
இங்கே டிஸ்கஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் வேறு. அதனால் இங்கே டிஸ்கஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வராதான்றது கிடையாது, இதுவும் உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எவ்ரி சாட்டர்டே வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும். இதில் யூடியூப்பில். ஓகேவா? ஸோ அந்த மார்க் டெஸ்ட் எப்படி எழுதணுன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன், எப்படி போகணும் என்ன ஏதுன்றதை. ஸோ எக்ஸாமுக்கு முதல் நாள் உங்களுக்கு அந்த நான் கிளாஸ் எடுக்கும்போது அதோட நான் சேர்த்து மார்க் டெஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிடுறேன். ஓகேவா? நம்ம ஆப்பில் எப்படி போகணும், எப்படி நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். ஸோ எவ்ரி சாட்டர்டே மார்னிங் 10 AM வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட். அது என்ன மார்க் டெஸ்ட்? ஸோ அந்த மண்டே டு ஃப்ரைடே, அந்த மண்டே டு ஃப்ரைடே அரித்தமெட்டிக்கில் நம்ம என்ன முடிச்சிருக்கோமோ அது வரைக்கும், அதே மாதிரி அந்த மண்டே டு ஃப்ரைடே அட்வான்ஸ் மேக்ஸில் என்ன முடிச்சிருக்கோமோ அது, இது ரெண்டும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும் சாட்டர்டே மார்னிங். ஸோ சாட்டர்டே மார்னிங் நீங்கள் என்ன மார்க் டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த மார்க் டெஸ்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் சண்டே மார்னிங் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சாட்டர்டே மார்னிங் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் உங்களுக்கு வைக்கிறோம். ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 30 கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் டே சண்டே உங்களுக்கு மார்னிங் வந்துடும். ஓகேவா? ஸோ மார்னிங் சண்டே உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உள்ளே வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் அந்த மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸும் கவனிச்சிருப்பீங்க, அதை கேதர் பண்ணி அந்த நோட்ஸை வச்சு நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க மார்க் டெஸ்ட்டில். அந்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் மார்க் மார்க் டெஸ்ட் நீங்கள் முடித்த உடனே உங்களுடைய மார்க் எல்லாமே அதில் வந்துடும். நீங்கள் ப்ராப்பராக எக்ஸாமில் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். 4 ஆப்ஷன் இருக்கும், 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும், நெகட்டிவ் மார்க் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா -1 மார்க். ஸோ ஒரு கொஸ்டின் கரெக்ட், ஒரு கொஸ்டின் ராங் அப்படின்னா உங்களுடைய மார்க் 0. ஸோ ஆக்சுவல் மார்க் அங்கே என்ன இருக்குமோ அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்கும். டைமிங்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு அதிகபட்சம் டைம் நம்ம 30 செகண்ட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் கொஸ்டினை பொறுத்து உங்களுக்கு டைம் இருக்கும், எவ்வளோ நேரம் எக்ஸாம் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அதிலிருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சண்டே மார்னிங் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? தென் இதோட டியூரேஷன் என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 2 இயர்ஸ் ஆகும் நம்ம இந்த எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண. ஓகேவா? ஸோ சிலபஸ் என்ன சொன்னோம் அந்த இருக்கு இல்லையா, இந்த சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு அப்ராக்சிமேட்டாக 2 இயர்ஸ் ஆகும். ஏன் 2 இயர்ஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம அரித்தமெட்டிக்கில் ஆல்மோஸ்ட் நமக்கு எத்தனை டாபிக் இருக்கும் அப்படின்னா 3, 6, 8, 16, 24 டாபிக்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 12, இதுக்குள்ளே சப்டிவிஷன் இருக்கும். 2Dலேயும் சப்டிவிஷன் இருக்குது, 3Dலேயும் சப்டிவிஷன் இருக்குது. அரௌண்ட் இது ஒரு 20+ டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அரௌண்ட் 44 டாபிக்ஸ் இருக்குது. டாபிக்ஸ் மட்டும் 44 டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ 44 டாபிக்ஸை ஆல்மோஸ்ட் நம்ம 50 டாபிக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. ஸோ 50 டாபிக்ஸ் அப்படின்னா நம்ம 2 இயர்ஸ் அப்படின்றது 1 இயருக்கு எத்தனை வீக்? 1 இயருக்கு 52 வீக்ஸ். பட் 2 இயர்ஸுக்கு எத்தனை வீக் வரும்? 104 வீக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு டாபிக் முடிக்கிறதுக்கு நமக்கு 1 வீக் ஆகும். ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே 5 டே கிளாஸஸ் தான் எடுக்கிறோம். ஸோ 5 டே கிளாஸஸில் ஃபஸ்ட் டே வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், தென் பேசிக் லெவல், தென் மாடரேட் லெவல், தென் அட்வான்ஸ் லெவல், தென் ரிவிஷன். ஸோ அப்போ 5 நாளில் நம்ம அதிகபட்சமாக ஒரு டாபிக் முடிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் அட்வான்ஸ் மேக்ஸும். ஓகேவா? இதுக்கிடையில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, நம்மளால் வீடியோ போட முடியல அப்படின்னா அதுவும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ப்ராப்பராக வந்துருமா அப்படின்ற ஹெல்த் இஷ்யூ எல்லாமே இருக்குது. பட் மார்க் டெஸ்ட் அப்படின்றதும் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ், ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி நமக்கு உள்ளே இருக்கும். ஸோ ரெக்கார்ட் பண்ணி உள்ளே இருக்கிறதுனால அதில் உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்காது. பட் இதில் என்ன வேணால் நடக்கலாம். ஒரு நல்லது கெட்டது நடக்கும்போது நம்ம வந்து வீடியோஸ் போட முடியாமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். இன்கேஸ் வரலன்னா நம்ம அதையும் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி நான் அப்ராக்சிமேட்டாக 2 இயர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ டோட்டலாக 50 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ 2 இயர்ஸ். ஏன்னா நம்ம மார்க் டெஸ்ட் இருக்குது, இடையில நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு கால் ஃபார் வந்துச்சு, ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இதில் வந்து இப்போ நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் பெரிய டாபிக், தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெரிய டாபிக், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெரிய டாபிக், டைம் அண்ட் ஒர்க் பெரிய டாபிக், தென் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பெரிய டாபிக், மிக்சர் அண்ட் அலிகேஷன் பெருசு, அப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இது 3லேயுமே சப்டிவிஷன் இருக்குது. ஓகேவா? இது 3லேயுமே பார் கிராஃபு, பை கிராஃப், இந்த மாதிரி சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பெரிய டாபிக்ஸு. எல்சிஎம் ஹெச்எஃப் பெரிய டாப்பிக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் மட்டும் 1 வீக் ஆகும். ஸோ அப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி 2 இயர்ஸ் ஆகும். ஓகே, 2 இயர்ஸில் நம்ம கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ரொம்ப ரஷ் பண்ணி குயிக்காக சால்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்ம பெய்டு கோர்ஸ் முடிக்கலை. ஸோ அதனால் அது முடிக்கிற வரைக்கும் நம்ம அதுக்கும் டைம் ஒதுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால்
அப்ராக்சிமேட் டைம் டூரேஷன் வந்து 2 years. அண்டு நானே ஒரு வீடியோ என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா, கிராக் எஸ்எஸ்சி சிஜிஎல் இன் 1 month அப்படின்னு. பட் இது எல்லாருக்கும் பாசிபிளான்னு கேட்டால் எல்லாருக்கும் பாசிபிள் இல்லை. ஓகேவா? ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி டு வின். ஏன் இது பாசிபிள் இல்லைன்றதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் கிங் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணோம். ஓகேவா? ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இதில் வந்து என்ன இஷ்யூ அப்படின்னா, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம், ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். பட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது நம்ம ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு அடுத்த செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் மறந்துடும். ஸோ ஒரு ஹரி பெரியில், ஓகேவா, ஏற்கனவே ஒரு எக்ஸாமுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் நமக்கு. என்னதான் நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக போனாலும் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகும்போது ஒரு சின்ன டென்ஷன் நமக்கு இருக்கும். அது நான் போய் உட்காந்து எழுதினாலும் இருக்கும், யார் போய் உட்காந்து எழுதினாலும் அந்த டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த டென்ஷன் கூட ஒரு 1 month மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு உள்ளே போனால் அது எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகுமான்றதை சொல்ல முடியாது. ஸோ அதனால் அங்கே ட்ரபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாருக்கும் பாசிபிளான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நான் வந்து இதையே கிவ் அப் பண்ணுறேன். 1 monthல சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, அதை நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் தான் வீடியோ போட்டேன், நான் தான் சொன்னேன் 1 monthல கிராஷ் பண்ண முடியும் அப்படின்னு. பட் இதே இதில் எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் முடியுன்றது சொல்ல முடியாது. அதுக்காக நான் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணல. 1 monthல முடிக்க முடியாது அப்படின்னு நான் டிஸ்கரேஜ் பண்ணல. பட் ப்ராப்பராக நம்ம 1 monthல எல்லாம் முடிக்கணும் அப்படின்னா அட்மோஸ்ட் பெர் டேக்கு 20 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். தென் பேசிக்காக நம்ம இது மட்டும் படித்து எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நவடேஸ் கொஸ்டின்ஸ் அப்படி கேட்கல. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்க. ஸோ ஹை ஸ்டாண்டர்ட்னா ஹை காம்படிஷனில் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். ஸோ ஹை காம்படிஷன்லாம் அதுக்கேற்ற ப்ரிப்ரேஷன் இருக்கணும். ஸோ மினிமம் ப்ரிப்ரேஷன் நமக்கு 6 month இருக்கணும். ஓகேவா? 6 month ப்ரிப்ரேஷன் இருக்கணும். 6 month to 1 year. 6 month to 1 year நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ ஈஸி அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டாப் 1% வரணும் அப்படின்னா மினிமம் 6 month to 1 year நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே, 1 monthல படிக்க முடியாதுன்னு இல்லை, படிக்கலாம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக இது மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா படிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளுடைய பெய்டு கோர்ஸும் 2 years வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். பட் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டடாக உள்ளே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ அப்ராக்சிமேட் டூரேஷன் 2 years. ஓகே, ஷார்ட்டாக நம்ம முடிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இப்போ ஷார்ட்டாக முடிக்கணும்னா நம்ம 6 month ஆர் 2 monthலேயே முடிக்கலாம். ஸோ பெர் டேக்கு ஒரு டாபிக், யூனிட் டிஜிட்னா ஒரே ஒரு நாள் கிளாஸ் எடுத்து முடிக்கலாம். பட் அது எனக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றது எனக்கு தெரில, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அதை நம்ம கொண்டு போக முடியும்னு தெரில. ஸோ ப்ராப்பராக அதனால் எல்லோரும் யூஸ் ஆவாங்களான்றது நமக்கு தெரியாது. ஸோ யூனிட் டிஜிட்டில் நம்ம இப்போ ஒரு டாபிக் எடுக்கணும், ஒரே நாளில் ஒரு 1 hour ஆர் 1.5 hour 2 hours நான் யூனிட் டிஜிட் மட்டும் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா அந்த 2 hours என்னால் எத்தனை கொஸ்டின்ஸ், இன்ட்ரொடக்ஷன் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ பாசிபிள்ன்றது எனக்கு தெரில. ஏன்னா இன்ட்ரொடக்ஷன் முடிக்கிறதுக்கே நமக்கு 30 minutes to 45 minutes ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது என்னன்றதை புரிய வைக்கணும். தென் அதில் இருந்து பேசிக்கான கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு பார்க்கணும். எடுத்தோடனே நம்ம டிஃபிகல்ட் கொஸ்டின் போயிட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கான சம் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ தான் யூனிட் டிஜிட்ன்றது இதுதான். ஸோ இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் ஒரு 30% நமக்கு கேதர் ஆகிருக்கும், இதுதான் யூனிட் டிஜிட்னு. ஸோ பேசிக் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு 30% இருக்கும், 60%. தென் நம்ம டிஃபிகல்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு 20% இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 80%. மிச்சம் இருக்கிற 20% நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். கிளாஸை மட்டும் கவனித்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் 99% முடியாது. ஏன் அந்த 1% சொல்லணும், ஒரு சில பேர் வெல் நோனாக இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு அவ்வளோ ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்கும். ஸோ அவங்களால அது முடியும். ஸோ அதனால் எல்லாராலையும் அது முடியும்னு நான் சொல்லலை, எல்லாராலும் அது முடியாதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களாலேயும் முடியும். ஃபோட்டோகிராஃபி மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்குது. மெடிடேஷன்லேருந்து நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக் மெமரி உங்களுக்கும் வரும். ஸோ அதனால் அது இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த 20% உங்களுடைய ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களுடைய மார்க்கை ஜட்ஜ் பண்ணும். ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, செல்ஃப் எவாலுவேட் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸாமை ஈஸியாக குயிக்காக பதட்டம் இல்லாமல் நிதானமாக 100% கிராக் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? ஓகே, ஸோ இது யூடியூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய யூடியூப்பில் நம்ம இது எல்லாமே பண்ணிடுவோம். டெய்லி மார்னிங் ஒரு கிளாஸ் இருக்கும், ஈவினிங் ஒரு கிளாஸ் இருக்கும், சாட்டர்டே மார்க் டெஸ்ட் இருக்கும், சண்டே அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ இது எவ்ரி வீக் எவ்ரி டே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டைமிங்கும் சொல்லிட்டேன். மார்னிங் என்ன டைம், ஈவினிங் என்ன டைம். மார்னிங் 11 AM, ஈவினிங் 7 PM. ஓகேவா? ஓகே, இப்போ பெய்டு கோர்ஸ்.
ஸோ இப்போ பெய்டு கோர்ஸில் என்ன அட்வான்டேஜ்? ஸோ இப்போ யூடியூப்பில் நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம், 2 இயர்ஸில் நம்ம ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணிட்டோம். இது என்ன பண்ணுறோம், பெய்டு கோர்ஸில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பெய்டு கோர்ஸ்லையும் அதே சிலபஸ் தான், சிலபஸ் சேஞ்ச் ஆகாது, சேம் சிலபஸ். நம்ம பெய்டு கோர்ஸில் என்ன சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணமோ அதே சிலபஸ் தான் நம்ம யூடியூப்லேயும் நம்ம போடுறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு சிம்பிளிஃபிகேஷன் இப்போதைக்கு நம்ம ஆப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ் நம்ம ஃபுல்லாக முடிச்சிருப்போம். ஸோ எக்ஸப்ட் 2D அண்ட் 3Dயை தவிர, 2D அண்ட் 3D தவிர மற்ற எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பெய்டு கோர்ஸில் என்னென்ன அட்வான்டேஜ், ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இந்த 3 மார்க் டெஸ்ட்டை நீங்கள் எத்தனை அட்டம் பண்ண முடியும் அப்படின்னா 3 அட்டம்ப்ட் தான் பண்ண முடியும். ஏன் 3 அட்டம்ப்ட் தான் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு சீரியஸ்னஸ் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் நம்ம 3 அட்டம்ப்ட் மட்டும் கொடுத்துருப்போம். ஸோ இந்த 3 அட்டம்ப்ட் எதுக்காக அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் முடிச்சதுனால அதில் சொல்கிறேன். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸில் இப்போ நம்பர் சிஸ்டத்தில் யூனிட் டிஜிட் கிளாஸ் பார்த்துருங்க. யூனிட் டிஜிட் கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த யூனிட் டிஜிட் கீழே 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். யூனிட் டிஜிட் கீழே 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த 3 மார்க் டெஸ்ட்டில் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டையும் ஒரு தடவை அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் வந்து 15 மார்க்ஸ் இருக்கும், செகண்ட் மார்க் டெஸ்ட் 15 மார்க்ஸ், தேர்ட் மார்க் டெஸ்ட் 15 மார்க்ஸ் யூனிட் டிஜிட்டில். டிபெண்ட்ஸ் அப்பான் சிலபஸ், சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்சிஎம் HCF பார்த்தீங்கன்னா, இந்த எல்சிஎம் HCFல ஆல்மோஸ்ட் 60 கொஸ்டின்ஸ் இருக்கும், 20 இருக்கும். ஸோ அதனால எவ்வளோக்கு எவ்வளோ லென்த்தான டாபிக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பட் 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த 3 மார்க் டெஸ்ட்டையும் ஒரு தடவை நீங்கள் எழுதுங்க. எழுதும்போது 15 அவுட் ஆஃப் 15 நீங்கள் எடுக்கணும். நீங்கள் 15 அவுட் ஆஃப் 15 நீங்கள் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் யூனிட் டிஜிட் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணலைன்னு அர்த்தம். அகைன் யூனிட் டிஜிட் நீங்கள் படிங்க. ஓகேவா? அகைன் நீங்கள் யூனிட் டிஜிட் படிக்கணும். ஸோ யூனிட் டிஜிட் படிச்சுட்டு திரும்பவும் அந்த 3 மார்க் டெஸ்ட்டை நீங்கள் எழுதுங்க. இப்போ உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா இந்த 3 மார்க் டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்றதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடுவீங்க. ஸோ செகண்ட் டைம் நீங்கள் எழுதும்போது, இப்போ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து ஒரு 10 மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் டைம் கண்டிப்பாக 12 ஆர் 13 மார்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க 100%. ஓகேவா? சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும், அதில் தப்பு இல்லை. அகெயின் நீங்கள் 15 மார்க்ஸ் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த டாப்பிக்கை விடக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் 15 அவுட் ஆஃப் 15 எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 மார்க் டெஸ்ட்லையும், இப்போ 2 மார்க் டெஸ்ட்டில் நான் 15 மார்க்ஸ் தான் 12 மார்க்ஸ் எடுத்திருக்கேன், சாரி 15 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு மார்க் டெஸ்ட்டில் நான் 14 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா அகைன் நீங்கள் யூனிட் டிஜிட் படிக்கணும். யூனிட் டிஜிட் நீங்கள் ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணலை, யூனிட் டிஜிட் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். யூனிட் டிஜிட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒன்ஸ் ஒரு டாப்பிக்கிலேருந்து நீங்கள் அடுத்த டாபிக் போகிறீங்க அப்படின்னா அதில் மாஸ்டர்ஸாக நீங்கள் இருக்கணும். ஸோ அதனால் 3 அட்டம்ப்ட். ஸோ 3 அட்டம்ப்ட்னா உங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். 3 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் இதை நம்ம எழுத முடியாது அப்படின்னு. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் தட் இந்த 3 மார்க் டெஸ்ட்டுக்கான PDF நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ PDF நான் கொடுத்துட்டேன்னா அந்த மார்க் டெஸ்ட் PDF-ஆகவே இருக்கும். ஆன்சர் டிக் பண்ணியிருக்காது, எதுவும் பண்ணாது, பட் PDF கொஸ்டினாக இருக்கும். அந்த கொஸ்டினை நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் ரிட்டர்னில் கூட நீங்கள் எழுதி பார்க்கலாம். பட் நீங்கள் இந்த 3 மார்க் டெஸ்ட் 3 அட்டம்ப்ட்டு உங்களுக்கு டைமிங் இருக்கும். ஸோ அந்த டைமிங்குள்ளே நீங்கள் 15 கொஸ்டினை 10 மினிட்ஸில் முடிக்கணும். 15 கொஸ்டினை 10 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ உங்களுடைய ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரசி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு பாருங்கள். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாபிக் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல் கீழே 3 மார்க் டெஸ்ட் இருக்கும், ரிமைண்டர் தீரத்துக்கு கீழே 3 மார்க் டெஸ்ட் இருக்கும், ரெக்கரிங் டெசிமல் கீழே 3 மார்க் டெஸ்ட் இருக்கும், எல்லா டாபிக்ஸு கீழேயும் 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். இந்த 3 மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, இந்த 3 மார்க் டெஸ்ட் அப்படின்றது நம்ம இந்த டாப்பிக்கில் எடுத்திருக்கோம் இல்லையா கிளாஸஸ், அந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம மார்க் டெஸ்ட் கேட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு டாப்பிக்கு கீழே இருக்கிற மார்க் டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. ஸோ எக்ஸ்பிளனேஷன் உங்களால் ஆன்சர் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் அந்த டாப்பிக்கை ப்ராப்பராக படிக்கலைன்னு அர்த்தம். அகைன் நீங்கள் அந்த ப்ராப்பராக அதை நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அண்டு அதே மாதிரி அரித்தமெட்டிக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அரித்தமெட்டிக்கில் டில் ஆவரேஜ் வரைக்கும் நம்ம முடிச்சிருப்போம். ஸோ மிச்ச டாபிக் இருக்குது அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் நம்ம முடிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம போட்டிருப்போம். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ அது மாதிரி தான் நமக்கு மிச்சம் இருக்கும். ஸோ மிச்சம் இருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ இந்த 18 டாப்பிக்கும் ஈஸியானது தான். ஸோ அதுலேருந்து 18 டாபிக்ஸான இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ப்ராப்ளம் மட்டும்தான். ப்ராப்ளம் ரொம்ப 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 சிம்பிள். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் நம்ம முடிச்சிடலாம். இப்போ சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஏஜ் அண்ட் பார்ட்னர்ஷிப் ரெண்டுமே சேர்த்து ஒரு நாளில் முடிச்சிடலாம். ஸோ அதனால் இதுக்கும்
உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்லையும் 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் எல்லா டாப்பிக்லையும் ஆல்மோஸ்ட் 50 டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 50 டாபிக்ஸுக்கு கீழேயும் 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். 3 மார்க் டெஸ்ட்லையும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு மார்க் டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின் 2வது மார்க் டெஸ்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்காது. மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிருக்காது. இன் சம் கேசஸ் ரிப்பீட் ஆகிருந்தால் அது வந்து மேனுவல் எரராக இருக்கலாம். ஏன்னா நான் தான் டைப் பண்ணணும் உங்களுக்கு. ஸோ கொஸ்டின் எடுத்து டைப் பண்ணி தான் கொடுக்குறோம். மேபி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அங்கங்கே பிச்சு கொஸ்டின் எடுக்கிறோம். இந்த எக்ஸாம்லேருந்து இந்த எக்ஸாம்லேருந்து இந்த எக்ஸாம்லேருந்துன்னா மேபி ரெப்பிட்டேஷன் இருக்கலாம். பட் ரெப்பிட்டேஷன் மேக்ஸிமம் ரெப்பிட்டேஷன் இருக்காது. ஒன்ஸ் செக் பண்ணிடுவேன். அதுக்கு மீறி ரெப்பிட்டேஷன் இருந்தால் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. இந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. அந்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த டாப்பிக்கை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணலைன்னு அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். ஸோ ரிவிஷன் கிளாஸ் என்ன சார்? நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அரித்தமெட்டிக்கை நம்ம முடிச்சிருவோம். அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு இப்போ மார்க் டெஸ்ட் எழுதுறோம் இல்லையா? ஏன்னா இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மார்க் டெஸ்ட் இருக்கும். எவ்ரிடே மார்க் டெஸ்ட். இந்த எவ்ரிடே மார்க் டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஓவரால் மார்க் டெஸ்ட். இதே நான் சொல்லிடுறேன். இந்த மார்க் டெஸ்ட் அப்படின்றது வந்து ஓவரால் மார்க் டெஸ்ட். ஓவரால் மார்க் டெஸ்ட் அப்படின்னா எல்லா டாப்பிக்கும் கம்பைன் பண்ணி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அரித்தமெட்டிக் அட் அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாம் படித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக இதில் இருக்க 3 மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதிருப்பீங்க. ஃபுல் மார்க் எடுத்திருப்பீங்க. ஸோ ஃபுல் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா அது ரெண்டுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸில் டிஸ்கஸ் பண்ணாத டாபிக், டிஸ்கஸ் பண்ணாத கொஸ்டின், இங்கே நம்ம என்ன கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோமோ அதே கொஸ்டின் ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் ரிப்பீட் ஆகாது. இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் ஓவரால் மார்க் டெஸ்ட் அப்படின்றது டில் டேட். ஓகே, டில் டேட்டில் என்ன எக்ஸாமில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை கேதர் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் இப்போ ஒரு சிஜிஎல் எக்ஸாம் முடிச்சிருக்கு அப்படின்னா சிஜிஎல்லில் எத்தனை செஷன் நடந்திருக்கோ அத்தனை செஷனில் இருந்தும் நம்ம ஆவரேஜ் கொஸ்டினாக கலெக்ட் பண்ணுவோம். அதில் வந்து பெஸ்ட் கொஸ்டின் நம்ம கொடுப்போம். பெர்சன்டேஜ் கலெக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ பேங்கிங்கில் ஐபிபிஎஸ் கிளர்க்கு முடிச்சோம்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு கொஸ்டினை கலெக்ட் பண்ணி ஐபிபிஎஸ் கிளர்க்கில் இருந்து கொடுப்போம். ஆர்ஆர்பியில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுலேருந்து கலெக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அப்போ எல்லா எக்ஸாமில் இருந்தும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஆர் 60 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஓவரால் ப்ராப்ளமில் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஓவரால் ப்ராப்ளம் வந்து எவ்ரிடே மார்னிங் 10 AM இருக்கும். டெய்லி மார்க் டெஸ்ட் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டாபிக் எல்லாம் முடிச்சிருவீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். யூடியூப்பில் வர்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். யூடியூப்பில் வர்றதும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். யூடியூப்பில் இருக்க எக்ஸாமும் நீங்கள் எழுதிக்கலாம். நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எவ்ரி வீக் நடத்துகிறோம்ல, அந்த மார்க் டெஸ்ட்டும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தென் நம்மளுடைய ஆப்பில் எவ்ரி டே மார்னிங் வந்து உங்களுக்கு 10 AM ஒரு மார்க் டெஸ்ட் இருக்கும். எவ்ரி டே ஈவினிங் 6 PM வந்து அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு போகிறது இது கிடையாது. நம்ம புதுசாக ஏதாச்சும் ஒன்று யோசிச்சிருப்போம். ஸோ அதுதான் இந்த ரிவிஷன் கிளாஸில் இருக்கும். ஸோ ரிவிஷன் கிளாஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். இப்போ 7 power 7 square 11 power 4 49 square. 11 power 4 வேண்டாம், 11 power 3. இப்போ இந்த கொஸ்டினில் எது பெருசு எது சிறுசு, அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 7 நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம் 49 அப்படின்னு. இந்த 49 ஸ்கொயர் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். 11 கியூப் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். பட் இதை நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது வேறு மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் புதுசாக ஏதாச்சும் ஒரு ஐடியா நமக்கு தோணும், எனக்கு தோணும் அப்படி. ஸோ அப்படி ஐடியா தோணுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 11 ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், 11 power 3/2 into 2 which means 11 power 3 into 2/2 எழுதலாமா? ஸோ 2/2 அப்படின்னா which is 11 power 1/2 the whole power 2 the whole power 3 எழுதிக்கலாமா? ஸோ இப்போ 11 power 1/2 என்னவா இருக்கும்? ஸோ 11 அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் வேறு நம்பர் கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு 5ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5 power 5 கூட வேண்டாம், 9 எடுத்துக்கலாம். 9 power 1/2 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ 9 power 1/2 அப்படின்றது, அப்போ 9 power 1/2ன்றது 3. ஸோ 3 ஸ்கொயர் தி ஹோல் கியூப். ஆர் இதை ரீரைட் பண்ணோம் அப்படின்னா 3 கியூப் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ விச் இஸ் 27 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்,
which is 7 square which is 9 cube அப்படின்றது வந்து எப்படி எழுதிக்கலாம் 27 square which is 49 square. ஸோ பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பட் பவர் சேமாக இருக்கு. ஸோ பவர் சேமாக இருந்தால் நம்மளுடைய பேஸ் ஒரிஜினல் நம்பர் என்ன 7 27 49. ஸோ இதில் எது சிறுசு 7 சிறுசு. ஸோ 7ஓட 27 பெருசு 27ஓட 49 பெருசு. தேர்ஃபோர் 7 இதுதான் இதோடைய அசெண்டிங் ஆர்டர். அப்படின்னா இது அசெண்டிங் ஆர்டர் சிறுசுலேருந்து பெருசு போயிருக்கும். அப்போ 7 ஸ்கொயர் லெஸ் தென் 27 ஸ்கொயர் லெஸ் தென் 49 ஸ்கொயர். ஸோ சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ 11 ஸ்கொயர் இங்கே நமக்கு எக்ஸாக்டாக 3 வந்து 9 வந்து ரூட் எடுக்க முடியும். ரூட் எடுக்க முடியலன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ரிவிஷன் கிளாஸில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு டாபிக் நம்ம விட்டுருப்போம், அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருப்போம். ஸோ அதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணி இந்த ரிவிஷன் கிளாஸில் இருக்கும். அண்டு சம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் இந்த ரிவிஷன் கிளாஸில் இருக்கும். கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்ன்றது இன் ஃபியூச்சர் இப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது வரைக்கும் இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் இப்போயே ப்ராப்ளம் நடத்தும் போது ஒரு சில டாப்பிக்கில் வந்து இன் ஃபியூச்சர் இப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. ஸோ இது எல்லாமே கேதர் பண்ணி இந்த ரிவிஷன் கிளாஸில் இருக்கும். இது எல்லாமே பெய்டு கோர்ஸில் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் அட்வான்டேஜ். பெய்டு கோர்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னா இதுதான். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்ஷியலாக நான் வந்து யூடியூப்பில் ஒரு மாதிரி பெய்டு கோர்ஸில் ஒரு மாதிரிலாம் இல்லை. நம்மக்கிட்ட பெய்டு கோர்ஸ் இருக்குது. பட் அந்த பெய்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில அட்வான்டேஜ் நம்ம கொடுக்கணும். அந்த அட்வான்டேஜ் தான் இது. ஸோ பெய்டு கோர்ஸ் அண்ட் யூடியூப்பில் சேம் லெவல் ஆஃப் இது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பெய்டு கோர்ஸ் வைக்கவே வேண்டாம் இல்லையா? ஸோ பெய்டு கோர்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு இது கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு வேல்யூ கொடுக்கறதுனால நம்ம அதுக்கு இது பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மார்க் டெஸ்ட் இது எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே யூடியூப்பில் கொடுக்கலாம் அப்படின்னா, பட் நம்ம வந்து பெய்டு கோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்புக்கு நம்ம ஒரு பைசா பே பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஒரு கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், மேனுவல் பவர், இது எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் தான் நம்ம பெய்டு கோர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதனால் யூடியூப்பில் வந்து பெய்டு கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது யூடியூப்பில் குவாலிட்டி குறையுமா அப்படின்னா 100% குறையாது. உங்களுக்கு பெய்டு கோர்ஸில் எந்த அளவுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறோமோ அதே அளவுக்கான கொஸ்டின்ஸ் யூடியூப்பில் இருக்கும். பட் நம்ம பெய்டு கோர்ஸில் நிறையா ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராப்ளம் நிறையா டிஸ்கஸ் பண்ண மார்க் டெஸ்ட் நிறையா போட நம்மளோட செல்ஃப் எவாலுவேஷன் அதிகமாகும். ஓகேவா? இட் இஸ் நாட் அ பார்ஷியாலிட்டி. அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறதுனால அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் நம்ம கொடுக்குறோம். ஓகே சார், இந்த பெய்டு கோர்ஸோடைய ஃபீஸ் என்ன? ஸோ யூடியூப் ஓகே, பெய்டு கோர்ஸ்னு ஒன்று இருக்குன்றீங்க. அந்த பெய்டு கோர்ஸோட ஃபீஸ் என்ன? ஸோ அந்த பெய்டு கோர்ஸ் நம்ம ரொம்ப இவ்வளோ டெய்லி மார்க் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணுறதுனால அவ்வளோ கோர்ஸ் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். பட் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குமா அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் கொடுக்கல. மோஸ்ட் அஃபோர்டபுளாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பெய்டு கோர்ஸோடைய ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 555. ஓகேவா? பெய்டு கோர்ஸோடைய கோர்ஸ் என்ன அப்படின்னா 555 rupees, 555 rupees ஃபார் 2 years. ஸோ இயர் இங்கே மென்ஷன் பண்ணலையா? ஸோ ஃபார் 2 years. ஓகேவா? ஸோ 555 rupeesக்கு மட்டும்தான் நம்ம பெய்டு கோர்ஸ் பப்ளிஷ் பண்ணுறோம். ஓகே, கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறது 555 rupeesக்கு மட்டும்தான் அரௌண்ட் 2 yearsக்கு. ஸோ 2 years நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெர் இயருக்கு 365 days. அப்போ 2 yearsன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 730 days வருமா? 730 days வரும். 365 into 2 போட்டு பாருங்கள், which is 720 plus 10, 730 days வரும். ஸோ இப்போ நம்ம டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 555 rupees. ஸோ ஈச் டே நீங்கள் 1 rupee ஸ்பெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு 730 days வரும். பட் லெஸ் தேன் 1 rupee தான் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஏன் நம்ம 555 rupees பண்ணுறோன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு GBBS பாலிசின்னு ஒன்று இருந்தது. GBBS பாலிசி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் 30% வந்து கூகுள் வந்து எடுத்துப்பாங்க. விச் மீன்ஸ் ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப் இருக்கிறதுனால 30%. இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு கோர்ஸ் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதில் 30 rupees வந்து நீங்கள் கூகுள் அந்த இதுக்கு நீங்கள் பே பண்ணணும். விச் மீன்ஸ் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு நீங்கள் பே பண்ணணும். இது போக நம்மளுடைய ஆப்பை நம்ம டேரெக்டாக பில்ட் பண்ணல. நம்ம டேரெக்டாக பில்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும், நமக்கு நிறையா அதுக்கு வந்து ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம இது பண்ண முடியாதுனாக்காக வெளியே இருந்து ஒருத்தங்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நேமில் ஒரு கோர்ஸ் ஒரு ஆப் டெவலப் பண்ணி கொடுங்கன்னு. அந்த டெவலப்பருக்கு நம்ம ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுக்கணும், விச் இஸ் 10 to 15% போயிடும் அவங்களுக்கு. GBBS பாலிசி படி நான் GBBS பாலிசி சொல்கிறேன். ஸோ GBBS பாலிசியில் 30% வந்து கூகுளுக்கு போயிடும். ஸோ
ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 15% வந்து ஆப் டெவலப்பருக்கு போயிடும். தென் வந்து 30% வந்து டேக்ஸ் போயிடும். ஸோ இதுவே உங்களுக்கு எவ்வளோனா 75% போயிடும். மிச்சம் 25% தான் இருக்கும். இந்த 25%ல் நம்ம வந்து நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில் இது எல்லாமே நம்ம பே பண்ணணும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இந்த அமௌண்ட்டும் நமக்கு டைரெக்டாக வந்துடாது. இந்த அமௌண்ட் வந்து ஆஃப்டர் 50 days தான் வரும். 50 daysக்கு அப்புறம் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருந்தது GBBS பாலிசி. இது நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ தான் இருக்குது, நான் 25% தான் சேல் பண்ணுறேன்னு. பட் அது வந்து GBBS பாலிசி படி. ஓகே, GBBS பாலிசி ஆல்ரெடி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும். பட் இப்போ நம்ம அந்த GBBS பாலிசியில் இல்லை. GBBS பாலிசியில் இல்லை அப்படின்னா APK மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து APK மாடியூல். ஸோ APK மாடியூல்ன்றதுனால அந்த ப்ரோக்கரேஜ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி. தென் டேக்ஸ் எல்லாம் நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டேக்ஸ் இருக்கும், அது டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளுடைய ரெவன்யூவை பொறுத்து. ஸோ இந்த 30% கட் ஆயிரும், இது இருக்கும். ஸோ இது வந்து 10% ஆயிரும். 15% கிடையாது, 10%. தென் டேக்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? தென் நம்ம ஆப் டெவலப்பர் நீங்களே போடும்போது உங்களுக்கு GST எல்லாமே இருக்கும். நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் GST என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ், இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் என்ன, அது எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுடைய கோர்ஸ் ப்ரைஸ் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக அந்த சார்ஜஸ் இல்லாததுனால நம்ம 555 rupeesக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் அண்ட் வெரி 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 லெஸ் அமௌண்ட்டுக்கு நம்ம மட்டும்தான் கொடுக்குறோம் இன் இந்தியா. ஓகேவா? இன் தமிழ்நாடுன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ இதுவும் சேர்ந்து நம்ம வெரி 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 லெஸ் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு நம்ம மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறோம் 555 rupeesக்கு. ஓகேவா? ஓவரால் ஒரு கோர்ஸ் இருக்கும், அது 779. அதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கல் ஸ்பெஷல் பேஜில் ஒன்லி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மட்டும் போத் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் சேர்த்து நம்ம 555 rupeesக்கு ஃபார் 2 years. ஸோ 2 yearsன்றது ஆல்மோஸ்ட் 730 days. ஸோ பெர் டேக்கு 1 rupee கூட கிடையாது. லெஸ் தேன் 1 rupeeல உங்களுடைய ட்ரீம் ஜாபை நீங்கள் கேதர் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கோர்சஸ் வந்துடும். ஸோ எல்லா டாப்பிக்லையும் ரெக்கார்டட் கோர்சஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஸோ இதில் என்னென்ன வந்துடும் அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்லையும் 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். தென் அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான PDF இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கான்செப்ட் கிங் ஆர் குவீனுக்கான PDF உங்களுக்கு வந்துடும். அண்ட் இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் டெய்லி இருக்கும். 50 to 60 questions. அண்டு அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் டெய்லி இருக்கும். அண்டு ஃபைனலாக ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். ரிவிஷன் கிளாஸ் அப்படின்றது கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஓரியன்டாக. ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 555 rupees தான் ஃபார் 2 yearsக்கு. ஓகேவா? ஸோ 2 yearsக்கு உங்களுக்கு 555 rupees மட்டும்தான். அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டில் டேட் உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். அட்வான்ஸ் மேக்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இன்னும் நம்ம அரித்தமெட்டிக்கில் மட்டும்தான் டாபிக் முடிக்கணும். அது ஆஸ் சூன் as பாசிபிள் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அரித்தமெட்டிக் மேக்ஸ்லேயே உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் விச் மீன்ஸ் பேசிக் கான்செப்ட் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, அரித்தமெட்டிக் வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் தான் ரொம்ப கொஸ்டின்ஸ் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் நிறையா விஷயங்கள் இருக்குமா இருக்கும். அது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அரித்தமெட்டிக்கில் ஆஸ் சூன் as உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் கான்செப்ட் கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த PDF உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் வரும்போது இந்த மார்க் டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ் PDFும் உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்ம ஒரு 10 to 15 கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸஸும் 1 hourக்கு மேலே தான் இருக்கும். மேக்ஸிமம் பேசிக் டு அட்வான்ஸ் எல்லா லெவலும் நம்ம முடிச்சிருப்போம். பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.
அண்ட் டெய்லி மார்க் டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டெய்லி ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். அதே டெய்லி ஈவினிங் ஃபுல் மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, அந்த மார்க் டெஸ்ட் வந்து 50 to 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி 555 rupees ஃபார் 2 years. ஸோ இது லிமிட்டட் டைம் தான். ஸோ மேபி இது ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஸ்டடி பிளான் என்ன? ஸோ ஸ்டடி பிளான் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணீங்க. பட் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணுறோன்றதை சொல்லிட்டீங்க. நம்ம யூடியூப்பில் என்ன பண்ணுறோம், பெய்டு கோர்ஸில் என்ன இருக்குது, எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டடி பிளான் என்ன? 2025 எஸ்எஸ்சி, ரயில்வே அண்ட் பேங்கிங்கான ஸ்டடி பிளான் என்ன? ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னா, பிளான் யுவர் செல்ஃப். ஸோ பிளான் நீங்கள் தான் போடணும். இப்போ நம்ம ஒரு பிளான் போட்டு அந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம இது பண்ண முடியாது. ஓகேவா? இன்னொருத்தவங்களோட ஐடியாலஜியில் தான் நீங்கள் இருப்பீங்க. பட் நீங்கள் செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்கள். உங்களை பற்றி உங்களை விட வேறு யாருக்கும் தெரியாது. ஓகேவா? ஸோ இது என்னோட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஸோ யாரோ ஒருத்தங்க ஸ்டடி பிளான் போட்டிருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு டே இது முடிச்சிருக்கணும், செகண்ட் டே இது முடிச்சிருக்கணும், தேர்ட் டே இது முடிச்சிருக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், இது முடிச்சா இது ஈஸியாக இருக்கும், இது முடிச்சா இது ஈஸியாக இருக்கும்னு வேணால் யாரும் கொடுக்கலாம். அது வேணால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த டாபிக் அப்புறம் இதுக்கு போனால் ஈஸியாக இருக்கும், இந்த டாபிக் அப்புறம் இதுக்கு போனால் ஈஸியாக இருக்கும்னு. ஒரு சில பேர் வந்து வெரி நோன் நாலேஜபிளாக இருப்பாங்க. இப்போ ஆவரேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. பட் ஆவரேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றதுக்காக ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் ஆவரேஜ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆஃப் டேல ஆவரேஜ் முடிச்சுட்டு அடுத்ததை நீங்கள் பெர்சன்டேஜ் போயிடலாம். இல்லை உனக்கு ஆவரேஜ் அண்ட் பெர்சன்டேஜ் ரொம்ப ஈஸியாக வந்துடும் சார் எனக்கு, அப்போ நீங்கள் ஆவரேஜ், பெர்சன்டேஜ், ஏஜ் ப்ராப்ளம் அடுத்தடுத்து போயிடலாம். ஓகே, அந்த ஆர்டரில் தான் நம்மளுமே கிளாஸ் எடுப்போம். ஸோ நம்மளுடைய கோர்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் படித்தா தான் அப்ராக்சிமேஷன் ஈஸியாக இருக்கும். அப்ராக்சிமேஷனுக்கு அப்புறம் ஆவரேஜ் இருக்கும், ஆவரேஜுக்கு அப்புறம் பெர்சன்டேஜ்க்கு அப்புறம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம படித்தா மட்டும்தான் ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டரை கூட நீங்கள் ஒன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர், ஓகேவா, இதில் என்ன ஆர்டர் இருக்கோ இந்த ஆர்டரை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது கூட நான் பெருசாக கூட உங்களுக்கு போடுறேன். அது கூட உங்களுக்கு பெருசாக போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டரில் தான் நமக்கு படிக்கணும். இந்த ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு இதில் அட்வான்ஸ் மேக்ஸ், ஒரு இதில் அரித்தமெட்டிக் வைக்கிறேன். ஸோ அதை கூட நீங்கள் பாஸ் பண்ணி ஓகேவா? ஸோ இந்த டாபிக் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் படித்தோம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ஆர்டரில் படித்தோம் அப்படின்னா 1 by 1 நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்மளுடைய பெய்டு கோர்ஸ் அண்ட் யூடியூப்லேயே நம்ம இந்த ஆர்டரில் தான் போகிறோம். ஓகேவா? இந்த ஆர்டரில் தான் நம்ம படிக்கணும். அண்டு அட்வான்ஸ் மேக்ஸ் இந்த ஆர்டரில் தான் படிக்கணும். நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் இந்த ஆர்டரில் தான் படிக்கணும். ஓகே, ஆர்டரை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் படித்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் படிக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் இந்த ஆர்டரில்
நீங்கள் கால்குலேஷனில் ரொம்ப ஸ்பீடாக இருந்தீங்கன்னா யூனிட் டிஜிட், டிவிசிபிலிட்டி ரூல், ரிமைண்டர் தியரம், ரெக்கரிங் டெசிமல், ஃப்ராக்ஷன் பேஸ்டு சீரிஸ், லேடர் ப்ராப்ளம் ஒரே நாளில் முடிச்சிடலாம் நீங்கள். ஓகேவா? ஒரே நாளில் நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ கொஞ்சம் பின்னாடி இருப்பாங்க இல்லையா, பேக்ஸே எனக்கு வராது சார் அப்படின்றவங்களுக்கு நம்ம டைம் டேபிள் கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய லெவல் என்னன்றதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள். ஜட்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி படிக்கலான்றதை பாருங்கள். ஸோ இதுக்கு நான் இன்னொரு வீடியோ வேணால் மேக் பண்ணுறேன். எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் சார், கால்குலேஷன்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுவேன், பட் எனக்கு கான்செப்ட் புரியாது, கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அவங்களுக்கு எப்படி படிக்கணும், எனக்கு வந்து மேக்ஸே தெரியாது சார், சுத்தமாக எனக்கு மேக்ஸே தெரியாது, அப்போ மேக்ஸை நான் எப்படி படிக்கிறது, ஸோ அவங்க எப்படி படிக்கணும். ஸோ எனக்கு மேக்ஸ் தெரியும் சார், ரெண்டுக்கும் மிடிலாக இருப்பேன் நான், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க எப்படி படிக்கணும். ஸோ இந்த 3 கேட்டகரியாக ஸ்டூடெண்ட்டை பிரித்து இந்த 3 கேட்டகரி எப்படி நீங்கள் ஷெடியூல் பண்ணணுன்றதை வேணால் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு, அந்த ஒரு வீடியோ வேணால் நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். பட் எப்பயுமே பிளான் யுவர் செல்ஃப். ஓகேவா? நீங்கள் உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அந்த 2 இது சொன்னேன் இல்லையா, அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ், அந்த ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா கொஸ்டின் ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ப்ராப்பராக என்ன அப்படின்றத பார்க்கலாம். தென் அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்ன வருது அப்படின்றத நம்ம இன்டிமேட் பண்ணலாம். ஸோ நம்ம ரெகுலர் கிளாஸஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஷெடியூல், இதுதான் நம்மளுடைய டைம். ஓகே, இந்த ஷெடியூலில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டெய்லி கிளாஸஸ் வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெய்லி கிளாஸஸ் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.